ஏங்க எவ்வளோ லேட்டு? சென்னை டிராஃபிக் பற்றி ஒன்று தெரியாதா என்ன? டயர்டாக இருப்பீங்க, காஃபி குடிக்கிறீங்களா? சங்கீதா, ஒரு காஃபி கொண்டாமா. யார் இந்த பொண்ணு? வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம்ல, ஊர்லேருந்து அம்மா அனுப்பியிருக்காங்க. ஓ, உட்காருமா. பரவாயில்ல அண்ணா. அடா பரவாயில்ல, உட்காருமா. என்னம்மா படிச்சிருக்க? 12th படிச்சிருக்கேண்ணா. எவ்வளோ மார்க்கு? 600க்கு 578 எடுத்திருக்கேண்ணா. ஹே சூப்பர்மா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் அண்ணா. 578லாம் வேற லெவல் ஸ்கோரில். உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைம்மா? எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அண்ணா. நீ எடுத்த மார்க்குக்கு கண்டிப்பாக டாக்டர் சீட் கிடச்சிடும். எங்களை மாதிரி ஏழை பசங்க டாக்டர் ஆகிறதே பெரிய விஷயம் அண்ணா. நீட் எக்ஸாம் எழுதுனா கிடைக்குமேம்மா? நான் 12th பாஸ் ஆனதே பெரிய விஷயம் அக்கா. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் அப்பா டீ கடையில் வேலை செய்கிறாரு, எங்கள் அம்மா பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்புறம் நான் எப்படிக்கா நீட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆக முடியும்? முடியும்னு நினச்சா முடியும்மா. அந்த மாதிரி டைலாக்லாம் சினிமாவுக்கு வேணால் செட் ஆகும்க்கா, நிஜ வாழ்க்கைக்கெலாம் செட் ஆகாது. நீட் எக்ஸாம் எழுதுறதில்ல அப்படி என்னம்மா பிரச்சனை இருக்குது? அண்ணா, நான் படித்தது ஸ்டேட் போர்டில், ஆனால் நீட்டோட சிலபஸ் எல்லாம் சிபிஎஸ்சி ஓடுது. அதுக்கு ஒன்று நான் நீட் கோச்சிங் சென்டர் போய் படிச்சிருக்கணும், இல்லை சிபிஎஸ்சி புக்ஸ் வாங்கி படிச்சிருக்கணும். அது ரெண்டுத்துக்குமே காசு இல்லை. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. காசு இருக்கிறவங்க 1 வருஷம் ஏன் 2 வருஷம் கூட நீட் எழுதி கிளியர் பண்ணுவாங்க. நான் எங்களை மாதிரி ஏழை பசங்களுக்கு ஒத்து வராதண்ணா. ஆனால் நான் படித்து பெரிய ஆளானா மட்டும்தான் என் குடும்பமும் மேலே வரும். ஏன்டா ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அந்த பொண்ணு பேசுனது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மீனா. இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ வழி இல்லை. ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படித்து நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகிறாங்கன்னு நியூஸ்லலாம் போடுறாங்களேடா. ஆக்சுவலி அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நீட் எக்ஸாம் முன்னாடி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் டாக்டர் ஆனாங்க. ஆனால் இப்போலாம் காசு இருக்கவங்க மட்டும் தான் டாக்டர் ஆகுறாங்க. ஒரு டீ கடையில் வேலை செய்கிறவரோட பொண்ணு யார் கூடலாம் போட்டி போட வேண்டியிருக்கு பார்த்தியா? பெரிய பணக்கார வீட்டு பசங்களோட, ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களோட போட்டி போட்டு தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சு டாக்டர் ஆகணும்ல. நம்ம எப்படியாச்சும் சங்கீதாவை டாக்டர் ஆக்கிடணும். சங்கீதா, இங்கே வாமா. இந்தாம்மா சிபிஎஸ்சி புக்ஸ். புடிமா? இனிமே உனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, ஓகேவா? இனிமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு மாதம் மாதம் நான் பண்ண அனுப்பிடுறேன், சரியா? தேங்க்ஸ்க்கா. நீ படிக்கணும் சங்கீதா, படித்து பெரிய டாக்டர் ஆகணும். எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்கண்ணா, நல்லா மட்டும் படி, உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அது இப்போ நடந்துருச்சு. மேற்கொண்டு உனக்கு எந்த உதவி வேணாலும் அண்ணங்கிட்ட தயங்காமல் கேளு. பணக்காரங்க ஏழை இவங்க 2 பேருக்கும் காமனான ஒன்று படிப்பு மட்டும்தான். அதனால் எக்காரணத்துலையும் சரி படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது.